செத்தவன் எப்படிடா திரும்பி வந்தான்? என்ன கேட்டா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே. நாம கொன்னவங்களாம் இப்படி பிறந்து வந்துகிட்டே இருந்தா நம்ம நிலைமை என்னதான் ஆகுறது? உண்மை என்னன்னா அவன் நம்மளை பார்த்து ஓடி இருக்கணும். இப்போ நாம அவனை பார்த்து ஓடுறோம். எல்லாம் நேரம்டா. இப்ப எதுக்கு நீ கோச்சிக்கிற? அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்றது? ஓ அப்பா அப்படி பண்ணுவார் நான் நினைச்சே பார்க்கல. நேர்ல மீட் பண்ணலாம் வான்னு அவர் தான் சொன்னாரு. ஒரு 2 மினிட்ஸ் எனக்காக வெயிட் பண்ண கூடாதா? அவருக்கு ஏதாவது அவசர வேலை இருந்திருக்கும், அதான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல. அவர் எங்க சொன்னாரு? நான் தானே ஃபோன் பண்ணேன். சரி, அதான் இன்னொரு நாள் சந்திக்கலாம்னு சொன்னாங்கல்ல. டென்ஷன் ஆகாத விட. இல்ல கண்மணி, அவரா சொல்ற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. நான் நாளைக்கே ஊருக்கு போய் அவரை சந்திக்கலான்னு இருக்கேன். ஏய் விளையாடாத. நீ போன்ல பேசுனதே எனக்கு உதறலா இருக்கு. இப்ப ஊருக்கு வேற போறேங்கற. அங்க அம்மா ரொம்ப அவசரப்படுறாங்க கண்மணி. எனக்கு 1 வீக் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள உன் அப்பா கிட்ட பேசி முடிவை சொல்லி ஆகணும். இல்லனா ஏற்கனவே பார்த்த பொண்ண முடிச்சிடுவேன்னு மிரட்டுறாங்க. நான் அதனால தான் சொல்றேன், உன் அப்பா கிட்ட நாளைக்கே பேசிடுறது தான் நல்லது. ஊருக்கு நாம 2 பேருமே போலாம். நானும் வரணுமா? வந்தா நல்லது. வருவேல? இப்படி திடீர்னு கூப்பிட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. நீ வரலனாலும் பரவாயில்ல, உன் அப்பா கிட்ட போன்ல இன்ஃபார்ம் பண்ணிடு. நான் மட்டும் போறேன். தனியாவா? தனியாதான். என்ன யோசிக்கிற? இல்ல வேணாம்பா, நீ தனியாலாம் போகாத. என்னாச்சு? இல்ல நீ தனியா போய் அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? கூட நானும் வரேன். ஓகே, நீ ரெடியா இரு, நான் கூட்டிட்டு போறேன். சரி. ஏய் கண்மணி, கைய காட்டு. என்ன? ஏய் காட்டு சொல்றேன். இந்த மோதிரத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. சான்ஸே இல்ல. இந்த மோதிரம் இப்பதான் எனக்கே கிடைச்சது. அப்படியா?